ஆசீர்வாதா சப்போர்ட்டா ஏன் எலும்ப நீ ஏன்றியா பிடிச்சவன ஐயோ இந்த அடியாட்டு கேட்க யாரும் இல்லையா யாராவது வாங்கல ஐயோ எங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க இனிமே இந்த ஜம்பு எதிர்த்து பேசியடா
சங்கர், என்ன இதெல்லாம்? இந்த காலி பயிருக்கு கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பாப்பா அங்க பாருங்க, ஜம்போட ஆட்கள் கும்பல வந்து போய் அடிச்சு போட்டாங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அட பாவி பயல, என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு லாரிய மறிச்சு நம்ம கீழே மீனை இறக்கணுமே, அதுக்காக என்ன பழி வாங்கிட்டாங்க ஐயா. பேடி பயலுங்க, அடிக்கிறதா இருந்தா நாயக்கு முதல்ல வந்திருக்கணும். சரிங்க. இவன் ஆஸ்பத்திரி கூட. சரிங்க. மீனா நீ கூட போ. சங்கர், என்ன இது? கத்தி கீழே போடு. வாய கூட படிச்சவனி 10 பேருக்கு முன்னால மீன் மார்க்கெட்ல நின்னு கண்ட ரவுடி பயிர் கூட சண்டை போட்டீங்கன்னா உன் குடும்ப கௌரவம் மரியாதை எல்லாம் என்ன ஆகிறது? அந்தஸ்து கௌரவம் அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த அந்தஸ்தும் கௌரவமும் நீ தேடி இருந்தா இப்படி அலட்சியமா பேச மாட்டேன். அது உங்க அப்பா உனக்கு தேடி கொடுத்ததுப்பா, அதை நீ காப்பாற்ற வேண்டாமா? எங்க அப்பாவுக்காக பறிஞ்சு பேசுறதுல உங்களுக்கு சந்தோஷம்னா அதுக்கு நான் தடையா இருக்க விரும்பல. உங்க அப்பாவுக்காக நான் பறிஞ்சு பேசல. உன்னையே நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற உங்க அம்மா, அதான் என் தங்கச்சி. அவளுக்காவது தயவு செய்து நீ வீட்டுக்கு போ. பாப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக என் தன்மானத்தை விட்டுட்டு அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க முடியாது. சங்கர், அதுக்காக இனிமே என் வீட்டுல இருக்காத, வெளியே போறா நீங்க சொன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். சங்கர், என்னப்பா இது? என் உயிருள்ள வரைக்கும் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்ப்பா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, எனக்கு நீ வேற, என் மகன் பஷீர் வேற இல்லை. நீ 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி. நான் இனிமே எதுவுமே சொல்லப்பா. பா போலாம். பாப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? நசீர் என்ன வந்து சங்கர் தம்பியை இழுத்துட்டு போனாரு. அவர் இல்லன்னா தம்பி கொலையே செஞ்சிருக்கோம். ஐயோ பொன்னுசாமி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாத. அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சுதான் சாரதா நான் மௌனமா அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியே தவிர மகன் இப்படி செஞ்சுட்டானேங்கிற கவலை உனக்கு இல்ல. இருந்தா நசீர் மகன் பஷீர் மாதிரி இருக்கணும், தங்கமான பையன். ஆனா இங்க ஜஸ்டிஸ் தியாகராஜோட மகன் பெரிய தெருப்பொறுக்கின் பட்டம் வாங்கியிருக்கான். எவ்வளவு நல்ல ரெக்கார்ட் பாத்தியா? 4 பேருக்கு முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. மன்னிச்சிடுங்க. இனிமே அவனை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். எப்படியோ போட்டும். பாப்பா, என்ன பேட்டா? மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆண்டவர் ஒரு புனிதமான தொழிலை உன் கையில கொடுத்து அத மக்களுக்காக பயன்படுத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்கார். எப்ப போகணும்? போறதுக்கு இன்னும் 2-3 மாசம் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே கடித போக்குவரத்து ஆரம்பிக்கணும். ரொம்ப பெருமைப்பா, ரொம்ப பெருமை. பேட்டா, நான் எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் உங்க உமா கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்வேன். நீயும் போய் உங்க உமா கேளு. சரி வாப்பா. பாப்பா ஒரு சாதாரண மீன் வியாபாரி. அவரோட தகுதிக்கு மீறி எவ்வளவு தியாகம் பண்ணி என்ன படிக்க வச்சிருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்காக தான் அவர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உமா, நான் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. பாப்பா, நீங்க தொழுகை முடிச்சிட்டு மெதுவா வாங்க, நான் சந்தைக்கு போறேன். இருபேட்டா, நானும் வந்துடுறேன். இல்ல பாப்பா, வேலு குணமாகி வரத்துக்கு நாளாகும். வசூல் பண்ற இடத்துல நம்ம யாராவது ஒருத்தர் இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமா பேட்டா, நாணயம் தான் மனுஷனை நாணயம் இல்லாதவனா செய்து. நீ போ, நான் இது வந்துடுறேன். இங்க பொண்ணை பார்க்கதாண்டா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுப்பா. வா, கோயிலுக்கு போலாம். எனக்கு கோயில், தேர், திருவிழா, சன்னதி எல்லாம் அந்த சந்தை தான். நான் வரேன். சங்கர், என்னடா இது?
அடிபட்டுச்சு. எப்பா இந்த நிலைமையில கூட உனக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணல? இந்த காயம் ஆறிடுமா? ஆனா மனசுல ஏற்பட்டிருக்க காயத்துக்கு மருந்து இல்லை. காலமெல்லாம் தவம் இருந்து பெத்த தாய்க்கு பிள்ளை காட்டுற பறவை இதுதானாடா? என்னை பத்தி யாரும் வேதனைப்பட வேண்டாம். நான் சொல்றது கேள், ஏறு வண்டியில. நான் வரமா. சங்கர், சங்கர், சங்கர். அம்மா, என்னம்மா இங்கே நின்னுட்டீங்க? பஷீர்